ப்ரோ கிளம்பலாமா? பேட்ச் ஒர்க் போய்க்கிறீங்க? ஆமா. பசங்க ரெடி ஆகிறதுக்கு 5 நிமிஷம் தான். பொண்ணுங்க பாத்தீங்களா, இது யூனிவர்சல் ஃபேஷன். எப்போ ரெடி ஆகி எப்போ கிளம்பி போகிறது தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு டிலேனா பரவாயில்ல, எல்லாமே டிலே ஆகுதா எப்படிங்க? என்ன பாவம் பண்ணணும். கிளம்பியாச்சு, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் மணி வந்து பார்த்தீங்கன்னா 8. இப்போ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ஒண்டர்லாக்கு பஸ் ஏறணும். ஸோ அது என்னென்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வடப்பாய் கோபி வந்து பொங்கல் தெரிந்தா பெங்களூர் வந்தீங்கன்னா மறக்காம பெங்களூர்னாலே சாம்பார் இனிப்பா இருக்குவாங்க. இங்க சாம்பார் இல்ல, சட்னி மட்டும் தான் இருக்குது. ஓகே குட். ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு இந்த கடை. நம்ம பெங்களூர் மெஜஸ்டிக் வந்துட்டோம். இங்க இருந்து தான் நம்ம ஒண்டர்லாக்கு பஸ் ஏறணும். இது ஹோட்டல்ல இருந்து நியர்பையா தான் இருக்கு. டிஃபன் வேற முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு எனர்ஜெட்டிக்கோட இந்த டிஃபன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க சிக்னல்லாம் அவ்வளவு மதிக்கிறாங்க, நம்ம ஊர் மாதிரி இல்ல. ரெட் லைட் போட்டா அப்படியே எவனும் ஒருத்தனும் தான மாட்டேன்றானுங்க. அப்படியே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணிக்கிறானுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டோம். கிராசிங் எங்க இருக்கு தெரியல. இங்க கிராசிங் நோக்கி போயிட்டு இருக்கோம். மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து தான் ஒண்டர்லாக்கு நம்ம பஸ் ஏறணும். நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து மெஜஸ்டிக் வந்துட்டு மெஜஸ்டிக்லேருந்து தான் நீங்கள் பஸ் ஏறணும். ஸோ பஸ் எந்த பஸ்ன்னு தெரியல நம்மளுக்கு. இப்போ அது கேட்க தான் போயிருக்கோம். ஆனால் இங்கே வெயில் அடிக்குதுங்க. வெயில் அடித்தாலுமே அவ்வளோவா தெரியல. அந்த வெயிலுக்கும் குளிரும் செய்யுது. ஆனால் நல்லா இருக்குது பெங்களூர் கிளைமேட். நமக்கு வந்தானுங்க, அதுக்கப்புறம் பஸ்ஸு கேட்க போகிறானுங்கன்னா எங்கடா போகிறானுங்க எனக்கு தெரிதா? பஸ்ஸு கேட்க போகிறேன்னு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கானுங்க வந்து இடத்துல. ஆடா பாவீங்களா. ஆப்போசிட்ல இந்த பிரிட்ஜ் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த ஆப்போசிட் பிரிட்ஜ் தாண்டி அங்கதான் நீங்க பஸ் ஏறணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் வந்து பஸ் ஏறணும் ஒண்டர்லாக்கு. நாங்கள் தப்பான ரூட்ஸில் போயிட்டு கேட்டோம். ஸோ நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இது 226 ஆட்டோ டிரைவர் சொன்னார். இப்போ அந்த சிட்டி பஸ் ஸ்டாண்டு, நாங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு சைடு போயிட்டோம். ஸோ இதுதான் சிட்டி பஸ் ஸ்டாண்டு. 226 பாரு. நாங்கள் ஒரு வழியாக பஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு பஸ்ஸை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ ஓடி போய் ஏறுற மாதிரி எங்களுக்கு ஆயிடுச்சு. ஒரு வழியாக பஸ் ஏறியாச்சு. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸு. ஸோ இந்த பஸ்ஸோட லாஸ்ட் ஸ்டாப்பிங்கே வந்து ஒண்டர்லா தான். பர் பர்சனுக்கு 150 ருபீஸ் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 5 மெம்பர்ஸ்க்கு 750 ஆச்சு எங்களுக்கு. மூவ் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 9:15. 4 பேர் கூட்டு வரதுக்கு பாடுபட்டு வந்தோம். பட் இங்கே ஒரு ஃபேமிலியே வந்திருக்கு. ஒரு பேர் பாராட்டணும். இவங்க இடம் ஒரே ஸ்ட்ரெச் ஆகுது. 5 பேர் கிடைக்குதுன்னு பேக்ல உட்காந்துட்டோம். ஆனால் வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பின்னாடி தூக்கி போட்டு பிடிச்சி ஒண்டர்லாக்கு வந்தாச்சு. டிக்கெட் நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைன்ல புக் பண்ணிட்டோம். இன்னைக்கு சீசன் டைம்னால வந்து டிக்கெட் ப்ரைஸ் ஏற்றிருக்கேன்னு சொல்றாங்க. சரியா தெரியல. இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இன்கேஸ் நீங்க இங்க வர மாதிரி இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிடுங்க. ஆன்லைன்லேயே பண்ணிட்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். க்ரௌட்ல அங்கே இங்க பாத்தீங்கன்னா க்ரௌட் அங்கே நிற்கும். ஸோ க்ரௌட்ல நிற்கிற வேலை மிச்சம். அதனால நீங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபைனலி பிளான் பண்ண ட்ரிப் எப்படியோ ஒரு டெஸ்டினேஷன் ரீச் ஆயிட்டோம். என்ட்ரிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேகு அண்ட் தென் எல்லாமே செக் பண்ணுவாங்க. வெதர் ஃபுட் ஐட்டம்ஸ் எதனா நீங்கள் கொண்டு வரீங்களான்னு. இப்போ நாங்கள் வந்ததில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு QR கோட் வந்துடும். ஸோ எங்கள் 4 பேருக்கு வந்துருச்சு, ஒருத்தருக்கு மட்டும் வரல. ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங். அந்த QR கோட் காமிச்சா தான் உள்ளே ஸ்கேன் பண்ணிட்டு உங்களை விடுவாங்க. ஒருத்தவங்களுக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் வரல. இப்போ அது கேட்டதுக்கு நீங்கள் வந்து மெயின் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டேக் தருவோன்னு சொல்லியிருக்காங்க. விடுங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு வந்தோன்னா இது எதனா நடக்கதான் செய்யும். அப்புறம் என்ன பண்ணாங்க? அப்புறம் வந்து
வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க. மேப்பே என் கையில தான் இருக்குது. என்ன இவ்வளவு ரைடு இருக்குதுங்க, இதெல்லாம் ஒரு நாள் முடிக்க முடியுமா தெரியல. தூக்குறோம், தூக்கிட்டாங்க, மேல மேல தூக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரைடு தாங்க, வாங்க போகலாம். அவங்கெல்லாம் ரெய்டு போயிட்டாங்க. அந்த ரெய்டு எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்குன்னா, இப்படி போய் சுற்றுங்க தலைகீழா. ஆனா அந்த ரெய்டு நான் வரலேன்ட்டேன். ஆனா பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மற்றவங்களாம் போயிருக்காங்க. போயிட்டு என்ன அலறடிச்சு ஓடி வரான்னு தெரியல. இப்ப இந்த ரைடு போயிட்டு வந்தாங்கல்ல, இந்த ரைடோட ஃபீலிங் எப்படி டோபிட்ட கேப்போமா? அந்த நடந்து வராரு கேப்போம் ஒரு ரிவ்யூ. எப்படி இருந்துச்சு டோபி? வேற லெவலு. சுத்துனானுங்க பாருங்க, அப்படியே வயிறு மேல ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது. நீ கீழே விழுந்து நினைச்ச, நீ கீழே விழுக்காம தப்பிச்சிட்டியே. கவருங்க நீங்க வந்துருக்கணும். அதுக்கு தான் நான் சேஃபா வரல. எங்க நம்ம இன்னும் நாங்க வந்து 3 ரைடு தான் போயிருக்கோம். இன்னும் டைம் 12 ஆயிடுச்சு. எனக்கு ஃபுல் வீடியோ கம்ப்ளீட் பண்ணுவோமா தெரியல. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. வாசலுக்கு வெளியிலயும் போகுது. ஆனா சரியான கூட்டங்க. நானே பிங்கோ அது வாங்குவா. நாங்க வீக் டேஸ்ல தான் கூட்டம் இருக்காதுன்னு நினைச்சோம். ஆனா பட் இது கிறிஸ்மஸ் டைம், அதனால நிறைய கூட்டம் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரைடு பாத்தீங்கன்னா அதோ இந்த ரைடு தான். ட்ரிப்ல மட்டும் ஒரு ரைடு மட்டும் வரலன்னு தான் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நான் உங்களுக்கு தொப்பியை போட்டுருவானுங்க. எதுக்கு இது? ஆனா இந்த மாதிரி ட்ரிப்ல எல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. நானே அதுதான் வாயில சிங்கம் போட்டுக்கிறேன். போட்டா லைட் கேரு, இது போட்டா சிவனை பார்க்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டீங்கன்னா யமனை பார்க்கலாம். நான் போட்டுக்கிறேன். சரி, ஓகே. மிஸ்டர் கோபி யமனை பார்க்கணும் முடிவு பண்ணிட்டாரு. சிவனையும் யமனையும் மிட்டாய் ஒண்ணு போட்டோம்பா, மங்கன விட்டோம் நோட்டோம்பா, சிங்கிள் போட்டா பாத்தீங்கன்னா நின்ன இடத்துலதான் இருக்கும். ஒவ்வொரு ரைடும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு போறோம். இது கூட்டம் கம்மி. இன்னும் ரோலர் கோஸ்டர் இருக்குது, அது ஒரு படையே இருக்குது. டிசப்பாயிண்டடா கேட்டா இல்ல, பட் ஓகே, வந்தாச்சு. எல்லா ரைடும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கோம், அதனால இதெல்லாம் யோசிக்க வேணாம். நம்ம வந்து அவள் தான் ஒரு 4 உயிர் போவோம், அதுக்கப்புறம் தூக்கி நாட்டுக்கு போவாங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி நெகட்டிவான யோசனை எல்லாம் பாருங்க? இந்த இது வைப்ரேட் ஆதா, லாஸ்டா விஜிபி இதே மாதிரி வந்துச்சு. ரோலர் கோஸ்டர் திரும்பி நின்றுச்சு. இது சுத்தமா டவுன் போய் கொண்டு இடத்துக்கு ஆகும். அதை திங்க் பண்ணி பார்த்தேன். அதாவது இந்த மாதிரி பீப்புளை தவிர்த்துக்கிறது நல்லது. எனக்கும் சரி, உங்க வாழ்க்கைக்கும் சரி. இந்த மாதிரி ஒருத்தர் வச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்மா லைஃப்ல வந்து உங்களால எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. இது நெகட்டிவா பார்க்காது. எல்லா டைம்லயும் யோசிச்சு பார்க்கணும்ல, எல்லா டைம் சேஃபா இருக்காது. நீங்க பாசிட்டிவா யோசிக்கலாமே. சுத்துது, சரி ஓகே, மக்கள் என்ஜாய் பண்றாங்க, அப்படியே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. எப்படா ஊழம், எப்படா பாக்கலாம், எப்படா ரத்தம் ஊழம். இல்ல, அது வைப்ரேட், அந்த பில்லர் வந்து வைப்ரேட் ஆட்டனே திங்கிங் அங்க போயிடுச்சு. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். அது இந்த சேஃப்டியரை பாத்தீங்களா? ஹார்ட் பேஷண்ட், பிரஷர் இதெல்லாம் இருக்க கூடாதுங்கறாங்க. இது நம்ம முக்காசி பேஷண்ட் எல்லாமே இவங்க புரியுது.
ஆனாலுமே வராங்க. அது என்ன சேஃப்டி லைட் போட்டுருந்தாங்க, அது வாசித்து பார்த்தேன். அதுல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கு. சோ அது எல்லாரும் அப்புறமா உங்களுக்கு ஒரு பேக் ஒன்று காட்டுறேன், சர்ப்ரைஸ் பேக், கிஃப்ட் பேக்னு ஒன்று இருக்கும். அந்த கிஃப்ட் பேக்ல எல்லாமே மேடம் என்னென்ன வச்சுக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுல சேஃப்டி அந்த மாத்திரை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ப்ரிகாஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ப்ரிகாஷன்ஸ்க்கு எல்லா வியாதியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பாதி ரைடு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் சாப்பிடலாம், பசிக்க ஆரம்பிச்சுது. ஆக்சுவலாக அந்த லஞ்ச் சாப்பிட்றத வந்து கவர் பண்ண முடியல, ஏன்னா வந்து ரொம்ப பசியில் இருந்தோம். ரோல் ஒன்று ஆர்டர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் ஒன்று சொல்லிட்டோம் எனர்ஜி ஏற்றதுக்கு. அவ்வளோதான், மிச்சம் ட்ரை கேம்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் வாட்டர் ரைடு போயிடுவோம். ட்ரை ரைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் ரைடுக்கு மூவ் ஆகிட்டோம். இதுதான் வாட்டர் கேமோட லாக்கர் செக்ஷன். உங்கள் திங்ஸ் லாக்கர்லாம் பை பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வச்சுக்கலாம். நாங்கள் ஒரு லாக்கர் தான் பிளான் பண்ணியிருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி தான் திங்ஸ் அண்ட் பேக் கொண்டு வந்தோம். எவ்வளோ கோபி? ஒரு லாக்கரா? 400. ஒரு லாக்கரோட ப்ரைஸ் வந்து 400. ஸோ நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கையில் உங்களுக்கு ஒரு வாட்ச் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் இது வந்து ரிட்டன் நீங்கள் கொடுக்கும் போது உங்களுக்கு பேலன்ஸ் 50 ருபீஸை கொடுத்துட்டு 350 அவங்க ஒரு லாக்கருக்கு சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட லாக்கர் இதுதான். ஸோ 5647 5647 ஓப்பன் பண்ணுறாத. வாட்டர் ரைடை என்னால் கவர் பண்ண முடியாது டியூ டு சம் ப்ரைவசினால. பசங்க ரெடி ஆகிட்டாங்க திங்ஸ் எல்லாம் லாக்கரில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. ஓகே போகலாமா? தேங்க்யூ. ஸோ கைஸ் குளிச்சு முடிச்சிட்டோம். எல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஃப்ளோரின் வாட்டர்ல குளிச்சு. இதோட சைடு எஃபெக்ட் இன்னைக்கு தெரியாது, இப்ப தெரியாது, நைட் நாளைக்கு தான் தெரியும். ஆமா, இன்னைக்கு எவ்வளவு நீங்க பிரைட்டா பாக்குறீங்களோ அவ்வளவு நாங்க வந்து நாளைக்கு கண்ணங்கரேன்னு இருப்போம். இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே டச் அப்லாம் பண்ணிட்டு vlogல நல்ல விதமா உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் எங்கடா? ரோலர் கோஸ்டர். ஆனா ரோலர் கோஸ்டர் நிறைய கூட்டங்க இன்னைக்கு. ஊர்பட்ட கூட்டம் இன்னும் நிறைய சுத்தி போனோம் இருந்தோம். எங்கங்க சரியான கூட்டம் எல்லாமே. நாங்க கிட்டக்க போனா இந்த ஃபாஸ்ட் ட்ராக்னு ஒண்ணு இருக்கு, ஃபாஸ்ட் ட்ராக்னு. டேய் எல்லாரும் வாங்கடா. அப்போன்னு பார்த்தா ஒரு கும்பல் குடுகுடுன்னு ஓடி வரானுங்க. இவங்க யாரு? இது யாரா? நம்ம வயலுகப்பா. லாரி பின்னாடி நிக்குது. லாரியா? ஆமா. நம்ம எங்க போனோம் பாத்தீங்கன்னா இந்த லாங்ல ஒண்ணு இருக்கும், அது ஜெயிண்ட் வீல். அதுக்கப்புறம் மேல ஒரு மிரர் இது இருக்குன்னாங்க. அதையும் காலெல்லாம் வலிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டு வந்து இத போயிட்டு எங்க வீட்டுல சொன்னா தொட்டு கொடுத்து நோயை வாங்கிக்கிறேன்னு வாங்க. அதனால கேட்கும் போது சைலண்டா விட்டுருணும். நம்மளும் அப்படியே காட்டிக்க கூடாது. என் வீட்டுல மட்டும் இல்ல, எல்லா வீட்லயும் இப்படிதான் இருக்கும். எல்லா வீட்லயும் கூட செருப்படி இருக்கு. எங்க வீட்டுல பயங்கரமா இருக்கு. ஜெயிண்ட் வீலுக்கு லிஃப்ட் இருக்குது. 13th ஃப்ளோரா இந்த ஜெயிண்ட். ஸோ 13வது ஃப்ளோர்ல இருந்து உங்களுக்கு காட்டும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட்டுங்க. சத்தியமா வாய்ப்பே இல்லை. ஓகே, நம்மளுக்கான கதவை ஓபன் பண்ணியாச்சு. இனிமே எல்லாம் வெற்றி தான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இது நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொல்றதை விட டாப்ல வந்துட்டோம். ஆனா ரொம்ப காத்து சரியா அடிக்குது. பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுதுங்களா? என்ன தெரிகிறது? காத்து பார்த்தா தெரியும். முடி ஆடுறது பார்த்தா குளிருதுங்க. பனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காலையிலயும் சரியான குளிர். நைட்டும் பெங்களூர் கிளைமேட் புரிஞ்சிக்கவே முடியல கோபி. ஆனா போறதே தெரியல கோபி. ஸோ அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. அண்ட் ஒரு சில ரைட்ஸ்லாம் நாங்கள் மிஸ் பண்ணணும். ஆனால் வந்து பட் எவ்ரி ரைட் இஸ் ஒர்த்.
போனது. ஒண்டர்லா மார்னிங்கோட ஈவினிங் ரொம்ப அழகா தெரியுது எனக்கு. ஒரு சீனரி காட்டுறேன் பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒண்டர்லா வந்து மார்னிங்கோட நைட் ரொம்ப அழகா தெரியுது. நீங்க அந்த மாண்டேஜ் வீடியோ பார்த்துருப்பீங்க. சச் அ பியூட்டிஃபுல் வியூ. பாத்தீங்களா? ஒரே கலர்ஃபுல்லா இருக்குதுங்க. சூப்பர். அவ்வளவுதாங்க, சைன் அவுட் ஆயிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பஸ் பிடிச்சு போக வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்னையிலையும் அது வந்து பில்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபேஸ் 1 தான் கம்ப்ளீட் ஆகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஃபேஸ் 2 வந்து மொத்தம் 3 ஃபேஸா 2 ஃபேஸா தெரியல எனக்கு. ஸோ 3 ஃபேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா குட்டா இருக்கும். நம்ம இருக்கிறது வந்து பெங்களூரு. பார்ப்போங்க. சென்னைனா சென்னையை கவர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி தெரியுதுங்களா? சென்னை விழாவை கண்டினியூ பண்ணுவோம். சென்னை முடிட்டோம், இப்போ பெங்களூர் ட்ரை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சென்னை தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒண்டர்லா ஒரு நைஸ் ட்ரிப்பா அமைஞ்சுது. ஸோ ஒண்டர்லாக்கு ஒரு பாய் சொல்லிடலாமா? பாய் காய். என்ட்ரின்னு ஒன்று இருந்தா எக்ஸிட்னு ஒன்று இருக்கும். லைஃப்லயும் சரி ஒண்டர்லாலையும் சரி. எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான். நீ வாய கட்டி வைத்த கட்டி சேர்க்காத காசே ஒரு துண்ணும் போது விக்குச்சு நான் எல்லாம் கிலோசே.